தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். Amazon Echo devices பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். இது வந்து பார்த்தோன்னா ஒரு விர்ச்சுவல் அசிஸ்டன்ட் வித் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஒரு ஸ்மார்ட் ஸ்பீக்கர் வித் இதில் வந்து டிஸ்பிளே வந்து இருக்குது. இதில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது, எப்படி நம்ம அதை யூஸ் பண்ணுறது அப்படின்ற ஒரு ஃபுல் ரிவ்யூ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். நாங்கள் வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த டிவைஸை நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு ஸ்மார்ட் அசிஸ்டன்ட் தான் யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் சில விஷயங்களை நம்ம வந்து கேட்போம். அலெக்சா, ப்ளே ஏஆர் ரஹ்மான் சாங்ஸ். Shuffling songs by A.R. Rahman on Amazon Music. Alexa, play songs from Manadu. Manadu, original motion picture soundtrack by Yuvan Shankar Raja on Amazon Music. Ya Rasulallah. Alexa, open Amazon Prime. Here's Prime Video. பொண்ணு பற்றியும் அதோட கேரக்டர் பற்றியும் கொஞ்சம் சொல்லுங்கள். சார், அந்த பொண்ணுக்கு நான் பேசினது கூட கிடையாது. ஏதோ 2-3 டைம்ஸ் ஏதாச்சும் லிஃப்ட்டில் பார்த்துருக்கேன், அவ்வளோதான். இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் ஏதாவது ப்ளே பண்ணணும்னு சொல்லுவோம். அலெக்சா, சூப்பர் டீலக்ஸ் ஆன் நெட்ஃப்ளிக்ஸ். Getting Super Deluxe from Netflix. No, நமக்கு ஏனோ செட் ஆகல. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சர்ச் தமிழ் சாங்ஸ் ஆன் யூடியூப். Searching YouTube. இது இல்லாமல் நம்ம ஏதாவது ஜென்ரல் நாலேஜாக எந்த கொஸ்டின்ஸ் கேட்டாலும் அதுக்கு வந்து ஆன்சர் வந்து பண்ணும். அலெக்சா, ஹூ இஸ் த சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு? The Chief Minister of Tamil Nadu is M.K. Stalin. இப்போ நம்ம பார்த்த அசிஸ்டன்ட் மட்டும் இல்லாமல் இதை வந்து ஒரு வீடியோ பிளேயராகவும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். Amazon Primeல படங்கள் பார்க்குறது, நெட்ஃப்ளிக்ஸில் படங்கள் பார்க்குறது, அந்த மாதிரி எல்லா விஷயத்துக்குமே இதை வந்து வீடியோ பிளேயராக வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் நம்ம டேரெக்டாக இன்டர்நெட்டில் ப்ளே பண்ணுறது இல்லாமல் உங்கள் ஃபோன்லேருந்து நீங்கள் கூட டேரெக்டாக அதில் கனெக்ட் பண்ணி ப்ளூடூத் மூலமாக நீங்கள் பாட்டு கேட்க முடியும். ஸோ அதனால் நீங்கள் இது ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கராக கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ப்ளூடூத் ஸ்பீக்கராக யூஸ் பண்ணால் சிம்பிளான ஒரு விஷயம் தான். அலெக்சா, கனெக்ட் ப்ளூடூத் டிவைஸ். ஸோ இப்போ என்னோட ஃபோனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்கோ ஷோ 8 அப்படின்றது வந்து ப்ளூடூத்தில் வந்து காட்டுது. ஸோ அதுலேருந்து நான் டேரெக்டாக வந்து பேர் பண்ணனா போதும். நான் ஒரு பாட்டு வந்து ஏதோ ஒன்று ப்ளே பண்ணுறேன். Playing from OnePlus 8 Pro. ஸோ இப்போ வந்து ப்ளூடூத் டிவைஸாக வந்து யூஸ் ஆகிட்டு இருக்குது. பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். இதில் டிஸ்பிளேல வந்து பார்த்தீங்கன்னா டைமு, வெதர், டேட்டு, அது மாதிரி அலாம் வச்சுருந்தீங்கன்னா அந்த அலாம் எல்லாமே வந்து காமிச்சிட்டு இருக்கோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்லைட் ஷோ உங்களுடைய ஃபோட்டோஸ் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் வீட்டில் இருக்கும்போது ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி இதில் வந்து நம்ம வீடியோ இது ப்ளே பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். நான் எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன் பாருங்கள். அடுத்ததாக இதில் வீடியோ கால் ஃபெசிலிட்டி வந்து இருக்குது. ஸோ வீடியோ காலை பொறுத்தளவில் நீங்கள் இந்த அமேசான் டிவைஸ்லேருந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் இல்லை வேறு யாராவது அமேசான் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த அமேசானோட டிவைஸ்க்கு நீங்கள் வந்து கால் பண்ண முடியும். அதே மாதிரி நீங்கள் ஃபோனில் கூட வந்து அலெக்சா ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் ஃபோனுக்கு இந்த டிவைஸ்லேருந்து நீங்கள் வந்து கால் பண்ணிக்க முடியும். ஸோ இதோட கிளாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து 13 மெகாபிக்சல் கேமரா இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஜூம் மீட்டிங்ஸும் வந்து இதில் வந்து அட்டன் பண்ண முடியும். அலெக்சா, ஓப்பன் ஜூம். Here's Zoom. நியூ மீட்டிங்கில் போய் ஜாயின் பண்ணுறதுனா பண்ணலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அதில் உள்ள எல்லா ஆப்ஷன்ஸுமே நீங்கள் ஃபோனில் எப்படி ஆப்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி நம்ம வந்து மீட்டிங் அட்டன் பண்ணுறது யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதில் ஹோம் மானிட்டரிங் அப்படிங்கிற ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் ஃபோனில் நீங்கள் அந்த அலெக்சா அப்ளிகேஷன் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் என்ன நடக்குது அப்படின்றத நீங்கள் வந்து இதில் வந்து பார்த்துக்க முடியும். அடுத்ததாக IoT, ஸோ இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த டிவைஸ் மூலமாக நம்ம ஸ்மார்ட் டிவைசஸ் எல்லாமே வந்து வீட்டில் இருக்கிறது எல்லாமே கண்ட்ரோல் வந்து பண்ணிக்க முடியும். எக்ஸாம்பிள் உங்கள்கிட்ட ஸ்மார்ட் பல்பு, இல்லை ஸ்மார்ட் ப்ளக்கு, ஸ்மார்ட் டிவி, ஸ்மார்ட் ஏசி, ஸ்மார்ட் ஃபேனு, எந்த இது ஸ்மார்ட்டாக இருந்தாலும் அதை நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபீச்சராக வந்து கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து வீட்டில் இருக்கிற லாக் முதற்கொண்டு எல்லாமே வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து கண்ட்ரோல் ஆகுது. அது மாதிரி இந்த இதில் பார்த்தீங்கன்னா வெதர் அலர்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ ஒரு டைமில் வந்து வெதரில் ஏதாவது ஒரு கூடுதல் குறையதெல்லாம் இப்போ நீங்கள் மழை வர்ற மாதிரி இருக்குது, இல்லை வந்து அதிகமாக நீங்கள் வெயில் அடிக்க போகுது, இல்லைனா வேறு ஏதாவது புயல் வருது, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து அனௌன்ஸ் பண்ணாமல் வந்து கேட்டுக்க முடியும். அது மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா ஆடியோ அனௌன்ஸ்மெண்ட், அப்புறம் டெக்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் விஷயங்கள்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப் ஓப்பன் பண்ணி நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், நான் அதை பண்ணி காட்டுறேன். இந்த அனௌன்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வாய்ஸ் மெசேஜில் எல்லோரும் சாப்பிடுவாங்க, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், எல்லோரும் சாப்பிடுவாங்க, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. உங்கள் வீட்டில் ஒரு ரூம்லேயும் வந்து இந்த மாதிரி எக்கோ டிவைஸ் வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா எல்லா ரூமுக்குமே இந்த ப்ராட்காஸ்ட் வந்து போகும். அது மாதிரி நீங்கள் ஆஃபீஸில் இருக்கிறீங்க, ஆஃபீஸில் வந்து ஒருத்தருக்கும் நீங்கள் தனித்தனியாக சொல்லணும், எல்லாரும் இந்த மாதிரி டிவைஸ் வச்சுருந்தாங்க அப்படின்னா அதுலேருந்து நீங்கள் வந்து அனௌன்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஃபீச்சர் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அது மாதிரி இதில் டெய்லி ரொட்டீன்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதில் போய்ட்டு நம்ம வந்து ஒரு ரொட்டீன், நம்ம மார்னிங் ரொட்டீன், ஈவினிங் ரொட்டீன், இந்த மாதிரி ஒரு ரொட்டீன் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கணும். மார்னிங் ஆனிச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து நியூஸ் வாசிக்கணும், அந்த மாதிரி வந்து இந்த பல்ப் ஆஃப் பண்ணணும், இந்த பாட்டை வந்து ப்ளே பண்ணணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து ஒரு ரொட்டீனாக நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் இதுகிட்ட போயிட்டு குட் மார்னிங் அப்படின்னு சொன்னீங்க
பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்னிங் ரொட்டீன் என்ன போட்டிருக்கீங்களோ அது எல்லாத்தையுமே வந்து அது வரிசையாக வந்து ஷெடியூல் பண்ணிடும். ஸோ நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போகும்போது ஏதாவது பண்ணணும் அப்படின்னா அதையும் ரொட்டீனாக செட் பண்ணிட்டு ஐ ஆம் அவுட் அது மாதிரி ஏதாவது சொன்னீங்க அப்படின்னா அந்த நேரத்துக்கு நீங்கள் வெளியில் போகும்போது எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பண்ணும். அது மாதிரி நீங்கள் வந்ததுக்கப்புறம் ஐ ஆம் இன் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க அப்படின்னா நீங்கள் வீட்டில் இருக்கிற பட் எந்தெந்த டிவைஸில் நீங்கள் ஆன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே ஆன் பண்ணுற மாதிரி ரொட்டீன்ஸ் எல்லாமே கூட வந்து செட் பண்ணிக்க முடியும். இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபீச்சர்ஸ் தான் வந்து இருக்கும். அது மாதிரி இதில் வந்து ஷாப்பிங் வந்து பண்ணிக்க முடியும். நீங்கள் அமேசான் ஆப்பில் போயிட்டு நம்ம சர்ச் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த அலெக்ஸா யூஸோட வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து சர்ச் பண்ணிக்க முடியும். டாஸ்க் வந்து செட் பண்ணிக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு இமெயில் செக் பண்ணுறது, ரிமைண்டர் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நீங்கள் மறந்துடுவீங்க அப்படின்னா நீங்கள் ரிமைண்டர் இந்த டைமில் ரிமைண்ட் பண்ணணும் அப்படின்றத கூட நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். இப்போ நான் சொன்ன ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிஸ்பிளே உள்ள ஒரு எக்கோ ஷோ அது நிறைய வருஷம் வந்து இதில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே இந்த விஷயங்கள்லாம் சப்போர்ட் பண்ணும். ஸோ ஒரு இதில் வந்து ஹார்ட்வேர் தான் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த எக்கோ ஷோ 8ல் என்ன ஸ்பெசிஃபிக்கான ஹார்ட்வேர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். 8 இன்ச்சில் ஒரு HD ஸ்க்ரீன் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி 13 மெகா பிக்சல் ஒரு கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க. பில்ட்-இன் கவர் கூட கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் கேமரா வந்து யாரும் பார்த்துருவாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ப்ரைவசிக்காக நீங்கள் லாக் பண்ணி கூட பண்ணிக்கலாம். அதே மாதிரி வைஃபை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டுயல் பேண்ட் வைஃபை வந்து சப்போர்ட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 இன்ச்சில் நியோடிமியம் ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நியோடிமியம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வந்து ஒரு கிளாரிட்டி வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சவுண்ட் குவாலிட்டி வந்து தருது. நல்ல ஒரு பேஸ் எஃபெக்ட்ஸ்லாம் வந்து இருக்குது. அதே மாதிரி இதில் ப்ராசஸர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீடியாடெக்கோட MT8183 அப்படிங்கிற ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி இதில் வந்து அடாப்டர் மட்டும் தான். இது வந்து சார்ஜ் பண்ணுறதோ அதுக்கு பேட்டரி எதுவுமே கிடையாது. நீங்கள் பவர் ஆன்ல இருந்தால் ஒர்க் ஆகும், பவர் ஆஃப் ஆனால் எதுவும் ஆஃப் ஆயிரும். மைக்ரோஃபோன் மியூட் பண்ணுற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. மியூட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் பேசுறது எதுவுமே வந்து அலெக்ஸாவில் கேட்க முடியாது. வால்யூம் அப் அண்ட் டவுன் பண்ணுறதுக்கும் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. ஓவரால் இந்த அமேசான் எக்கோ ஷோ 8 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு வேல்யூ ஃபார் மணி ப்ராடக்டாக வந்து இருக்குது. அதே மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆடியோ குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆடியோ குவாலிட்டி வந்து கிடைக்குது. அப்புறம் நீங்கள் வீடியோ கால்ஸ் பண்ணுறது கூட பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு 13 மெகா பிக்சல் ஒரு பெட்டரான கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல குவாலிட்டியான வீடியோ கால்ஸ் வந்து நம்மளால் பண்ணிக்க முடியுது. அதெல்லாம் ஜூம் மீட்டிங் நிறைய சொன்ன மாதிரி அந்த மாதிரி நிறைய சப்போர்ட்டும் அதில் வந்து இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா 11,000 வந்து சேல் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் ஃபோன் காஸ்ட்டை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ நல்ல ப்ராசஸர் போட்டு நல்ல டிஸ்பிளேயோட ஃபோன் வந்து ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னா அதுவே வந்து ஒரு 10,000 15,000 குறைஞ்சி நல்ல ஃபோன் வந்து வாங்க முடியாது நம்மளால். அதுவும் நீங்கள் அமேசானில் ஏதோ ஆஃபர் டைமில் வாங்கினீங்கன்னா இதை விட இன்னும் வந்து உங்களுக்கு 3,000 4,000 கம்மியான ஆஃபரில் கூட வந்து கிடைக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு டிவைஸ். ஸோ இந்த ரிவ்யூ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா உங்கள் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திப்போம். நான் ஜான்சன் தோஷ் ஃப்ரம் தமிழ் டுடே டெக். நன்றி, வணக்கம்.